ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்க இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றதுங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்றவிதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ உண்மையான சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துக்கிட்டுங்க. வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்கு, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க. உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறார். எப்பொழுதுமே தன் ராசிநாதன் 5, 9ஆம் அதிபதிகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படும் விதி. அது செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் செவ்வாமங்கல யோகம் விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நிலம் வாங்குவதற்கும் நிலம் விற்பனை செய்வதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாத கிரக நிலையானது எனக்கு தெரிஞ்சளவு அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்காகவே உரித்தான ஒரு மாதமாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் யோகமான ஒரு அமைப்பிலே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. யோகமான ஒரு அமைப்புகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் பெற்று உட்கார்ந்திருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதே மிகப்பெரிய யோகம். அது மட்டும் போதாதுன்னு இந்த சனி பகவானோட அமைப்புல தான் இந்த மாதமே உதயமாயிருக்குங்க. ஏன்னா இந்த மாத காலகட்டமானது மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் உதயமாகுது. அந்த மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரதோஷ காலகட்டமும் உருவாகுதுங்க. அதே போல் ஆவணி 15ஆம் தேதி இன்னொரு பிரதோஷம் சனி பிரதோஷம் வர இருக்குது. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் 2 சனி பிரதோஷங்கள் வர இருக்குது. இந்த சனி பகவான் தான் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருந்துட்டு இருக்கார். இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உண்மையாக சொல்ல வரேங்க, வெகு நாட்களாக கஷ்டப்பட்டு ரொம்ப ஒன்றுமே முடியாதுன்னு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க, இன்றைய தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் தனுசு ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குதுங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு 5 வருட காலமானது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றதான் எழுதப்பட்ட விதி. அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் 7 சனியிலே முழுமையாக அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க. ஆனால் இந்த இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சென்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கார். அது மட்டும் பார்த்தோன்னா அந்த ஆவணி மாதத்தில் முதல் நாட்டிலே பிரதோஷ காலகட்டமாகவும் வரது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையாக இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷத்தன்று 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரதை கண்குளர பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால வெகு நாட்கள் இதுக்கு முன்னாடி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடைப்பட்டு போயிட்டு இருக்கேன் சார், தடையெல்லாம் நிவர்த்தி ஆகுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இடமாற்றங்கள்
மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ஏன்னா 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்க. அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் இந்த நேர காலங்களில் இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாங் டிராவல் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கா. தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத கண்குளிர பார்க்க முடியுன்றீங்க. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வீட்டிருக்கிறார். இந்த கேது 10ல் வீட்டிருக்கனால பதவியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு தொழிலானது புதுமையான தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் உருவாகுது. அதே வேளையில் 7ஆம் அதிபதி கலசஸ்தானகன் தனக்கு 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்கனால வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்குது அப்படின்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு ஆவணி மாதம் 1ஆம் தேதி என்று சனி பிரதோஷமும் ஆவணி 15ஆம் தேதி என்று சனி பிரதோஷமும் வரதுனால இந்த 2 பிரதோஷத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். சார் எனக்கு தான் 7 சனி முடிஞ்சிச்சு சார், ஏன் சார் நானும் போய் சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் தான் இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பாலும் 1 முளை முல்லைப்பூவும் பிரதோஷ காலகட்டத்தில் ஆவணி 1ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி வாங்கி கொடுத்துருங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆவணி 22ஆம் தேதியானது சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தியானது நடக்க இருக்குங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி என்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஏதாவது வேண்டுதல் எடுத்திங்கனாக்கா அந்த விஷயமானது உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறத கண்களோட பார்க்க முடியும். இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் உங்கள் கிராம தேவதைகளையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதன் வழியாக எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் தங்கு தடையின்றி நடைபெறுறத கண்களோட பார்க்க முடியும். இந்த நேர காலங்களில் ராசிநாதன் 6ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.